நம்ம லைஃப்பில் எதுக்கோ அக்ரிமெண்ட் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது நம்ம புதுசாக ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எதுக்குனாலும் ஒரு அக்ரிமெண்ட் போடாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. இன்க்ளூடிங் நம்ம ஒரு ஜாபுக்கு போனால் கூட இத்தனை வருஷம் அக்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் போடுவோம்ல. ஆனால் நமக்கு தேவையான லைஃபுக்கு தேவையான அக்ரிமெண்ட்ஸ் என்னைக்காவது நம்ம போட்டிருக்கோமா? ஏமா ஜாபு அப்புறம் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் லைஃபுக்கு இல்லாமல் வேறு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம மைண்டுக்கு தேவையான சில விஷயங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமா? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இந்த புக் ரிவ்யூக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. தொடர்ந்து கொடுங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் த 4 அக்ரிமெண்ட், ரிட்டன் பை டான் மிகேல் ரூயிஸ். ஓகேவா? என்னம்மா பேரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரைட்டர் கிடையாது. இவர் ஒரு மெக்சிகன் ரைட்டர். எல்லாத்தையும் விட்டுட்டு மெக்சிகனுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, ஒவ்வொரு ரைட்டராக நம்ம படித்து பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு. ஸோ இவர் மெக்சிகோவை சேர்ந்தவர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டால்டெக் அப்படின்னு ஒரு நாகரிகம், அந்த வம்சாவளியை சேர்ந்தவர் தான். ஸோ அந்த பர்டிகுலர் வம்சாவளியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப பக்தியாக இந்த ஆன்மாவோட பேசுறது, டைரெக்டாக ஆவிகளோட பேசுறதுலாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்த டால்டெக் வம்சாவளி வந்து ரொம்ப கடவுள் மேலே வந்து நமக்கு யூஸ்வலாக இருக்க பக்தியும் தாண்டி அதீத பக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சில விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க சொல்கிறது தான் நமக்கு சரி அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதாவது நீ இப்போ வந்து சரியாக படிக்கல அப்படின்னா உனக்கு ஃப்யூச்சரில் வேலை கிடைக்காது. ஓ, கிடைக்காதா? ஓகே, அப்போ நான் நல்லா படிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிடுவோம். இது ஒரு அக்ரிமெண்ட் தான். அடுத்தது, நீ வந்து எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சத்தமாக சிரிக்கக்கூடாது. அப்படி சிரிக்கலைன்னா, அப்படி நீ ஒருவேளை சிரிச்சின்னா உனக்கு அடக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? அப்படின்னா நான் ரொம்ப சத்தமாக சிரிக்கக்கூடாதா? ஓகே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்படி நம்ம ஒருவேளை சத்தமாக சிரிக்கிறோம், வேறு எதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த பனிஷ்மெண்ட் ரிவார்டு தியரியை நம்பி மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து யோசிக்கிறோம். அதையும் தாண்டி நமக்கா சில விஷயங்கள் நல்லது அப்படின்னு தோணும், அது என்றைக்குமே வந்து நம்ம தைரியமாக செய்ய மாட்டோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம வந்து கேவலமாக தெரிஞ்சிருவோமோ சொசைட்டி முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஓடுற பாத்துலேயே போயிட்டுருக்கோம். நமக்குன்னு ஒரு தனி பாதையை வந்து அமைச்சிட்டு போகவே முடியறதில்ல அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்கிறாரு. அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கவே கூடாது. உனக்கு என்ன தோணுதோ அது நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு சரி, ஸ்பிரிச்சுவலாக மட்டும் நீ கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்பப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம நைட்டில் தூங்கிட்டு இருக்கோம், அப்போ வந்து கனவு வரும். நம்ம பறக்கிற மாதிரி, நீச்சல் அடிக்கிற மாதிரி, ஏதோ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி கனவு வரும். இந்த கனவு ஓகே, ஆனால் நீ பகல் நேரத்துலேயும் ஒரு கனவு காண்ற பத்தியா, அந்த கனவு ரொம்ப தப்பு அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற? அப்போ அப்துல் கலாம் கனவு காணுன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த கனவு வேற. இவர் இங்கே ட்ரீம் அப்படின்னு சொல்லி எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களே பார்த்துட்டு இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இந்த வெள்ளையாக இருக்கவங்களாம் போய் சொல்ல மாட்டான், ஓ வெள்ளையாக இருக்கவங்களாம் போய் சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லி உடனே நம்ம வந்து அதை நம்பிட்டு இருப்போம். ப்ளஸ் வந்து நம்ம மைண்டில் இது இருக்கும், இவன் வந்து கெட்டவன், இவன் வந்து ரொம்ப ரூடான பர்சன், அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்மக்கிட்ட நோ சொல்லிட்டாங்கன்னா கூட, சே இவங்க இப்படி நோ சொல்கிறாங்களே, இவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லைனா, ஆனால் அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் அவர் வந்து ட்ரீம்னு சொல்கிறார். நீ வந்து ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்ப, ஆனால் அவனுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு விஷயம் தோணும். ஸோ அதெல்லாம் நீ வந்து அப்சர்வ் பண்ண கற்றுக்கோ, எடுத்தோன்னா வந்து உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்த்து யோசிக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபர்கிவ்னஸ்ங்க. என்னென்னா, நம்ம மற்றவங்களை வந்து ரொம்ப ஈஸியாக மன்னிக்கவே மாட்டோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம மன்னிச்சா தானே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜாபுக்கு நிறையா வருஷம் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், சேவிங்ஸ் ஒன்று இல்லவே இல்லை. யாரும் கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு சேவிங்ஸே இல்லை, வாங்குற சம்பளம் இப்படி செலவு பண்ணிட்டே அப்படின்னு. சே, எனக்கு அறிவே இல்லாமல் போச்சுல்ல, நான் இவ்வளோ நாள் சம்பளத்தை இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நாமளே திட்டிக்குவோம். அப்போது என்ன அப்படின்னா, ஓகே பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி
நாமளே ஃபர்கிவ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட பழைய அக்ரிமெண்ட்லாம் மாறும். அக்ரிமெண்ட்னா நம்மளோட பழைய தாட்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. புதிய விஷயங்கள் நிறைய தோணும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இப்போ தான் வந்து 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றாரு. ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வார்த்தை முக்கியம் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாங்க வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நாளைக்கு நான் உனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. ஏன்னா நீ என்ன பேசுறியோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா தயவுசெய்து பேசாத, வார்த்தையவே விட்டுறாத அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அக்ரிமெண்ட்டு, எதையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதப்பா. எதுக்கு சும்மா சும்மா பர்சனலாக எடுத்துக்கிற அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வந்து சே சரியான நீ லூஸா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அன்றைக்கி நைட் வந்து என்னை லூஸுன்னு அவன் சொல்லிட்டானே, எப்படி என்ன அவன் லூஸுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே நான் ஒரு லூஸோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்து சரி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துடணும். நம்மளோட ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று போயிடும். நாமளாவே இருக்க மாட்டோம். கடைசியாக யார் நம்ம அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தோணிடும். அதனால் எதையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அடுத்தது இந்த அசம்ஷன் அப்படின்னு ஒன்று வேண்டவே வேண்டாம். ஆனால் நல்ல அசம்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் இப்படி நினச்சிருவானோ அவன் அப்படி நினச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டு அசம்ஷன்லேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நேற்று ஒருத்தரை திட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கே அந்த மறந்துட்டு நம்ம ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுவோம். ஆனால் அந்த மெசேஜ் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. உடனே நேற்று நம்ம திட்டினால தான் அவன் மெசேஜே பார்க்கல போல, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான், செம கோவமாயிட்டான் போல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ ஆனால் அப்படி இல்லை, அவங்க ஒருவேளை மொபைலே கூட பார்த்துருக்காம இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அசம்ஷன்லேயே இருக்கக்கூடாது. நல்ல அசம்ஷன் ஒன்று இருக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யாராவது நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா, ஓகே மிஸ்டேக் பண்ணதுனால தானே திட்டுறாங்க, நம்ம மாற்றிக்குவோம், நல்லதாக பெஸ்ட்டாக பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாமே தவிர இந்த மோசமான நெகட்டிவ் அசம்ஷன் எல்லாம் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4th அக்ரிமெண்ட் என்னன்னா, எதை பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணுப்பா, அது சின்னதோ பெருசோ எதுனாலுமே பெஸ்ட்டாக பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது இப்போ நம்மளோட குறிக்கோள் எப்படி இருக்குன்னா, சேலரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே அப்படி தான் இருப்போம். என்னதான் நான் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட நமக்கு சேலரி கொடுக்காட்டி நம்மளோட நல்ல கேரக்டர் வெளியே வருமா? வராது. எனக்கே சம்பளம் இல்லை, நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் நமக்கு தோணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சம்பளம் அப்படின்றத வந்து உன்னோட பிரைமரி கோலாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னோட வேலையை வந்து நீ சரியாக செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கறது வந்து உங்களோட லெவலுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா ரொம்ப பிரிஸ்காக கொடுப்பீங்க. இதே ஈவினிங் ஆக ஆக நம்மளோட அந்த பெஸ்ட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் வீக்காக தானே இருப்போம். அதே மாதிரி இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த டைமில் ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியும். இதை தான் அவர் சொல்கிறாரு. ஒவ்வொரு நேரத்தில் நீ எப்படி இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பெஸ்ட்டை கொடு. அதையும் தாண்டி உன்னை மீறி நீ ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சின்னா உன்னை நீ இழந்துருவ, உன் ஃபேமிலியை இழந்துருவ, உன் ஃப்ரெண்ட்ஸை இழந்துருவ, உன் நேரத்தையும் நீ இழந்துருவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக இந்த 4 அக்ரிமெண்ட்ஸையும் தாண்டி இவர் என்ன திரும்ப சொல்ல வர்றாரு, அதாவது நேச்சரோட ஒன்றி இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னன்னா, வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது வந்து எப்படின்னா அவர் சொல்ல வர்றது என்னென்னா, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருங்க, மெடிடேட் பண்ணுங்க, ரொம்ப வந்து உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே லிமிட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதாங்க இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த புக் வந்து 1997 பப்ளிஷ் ஆச்சு. 2001 வந்து ஓரளவுக்கு தான் சேல் ஆச்சு. ஆனால் 2017 8.1 மில்லியன் காப்பீஸ் சேல் ஆயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. 46 லாங்குவேஜஸில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நல்ல புக்காக தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் வந்து அது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனை பொறுத்தது. நீங்கள் படிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் ஒன் மோர் திங், நான் ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் படிக்கக்கூடிய புக்ஸோட PDF அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.